ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கும் நம்ம சிறப்பு உணவுகள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சோளம் இனிப்பு சுண்டல். நம்ம நிறைய சிறுதானியங்களை தான் நிறைய சாப்பிட்ணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் நிறைய வித்தியாசமான வெரைட்டிஸ் செஞ்சு காட்டணுன்றதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இந்த சோளம் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவு எடுத்துக்குவாங்க, சோள ரொட்டி இல்லை சோள சோறு அந்த மாதிரி தான் சாப்பிட்றது வழக்கம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்னு தெரிஞ்ச அளவுக்கு சாதாரண சோளத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த சோளத்தில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சம் வந்தப்போலாம் கூட சோளம் தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சோளத்தை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தான் அதெல்லாம் மறந்துட்டோம். போட்டு ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் காலையிலே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாயங்காலத்தில் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு இப்படி கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா உதிரியாகவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்ல நம்ம இனிப்பு சுண்டல் செய்யும்போது அந்த வெல்லம் சேர்க்கும்போது கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு ஆகும். அதனால் நல்ல மெத்துன அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க சோளத்தை. ரொம்ப சீக்கிரம்லாம் எடுத்துடாதீங்க. ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 விசில் 5 விசில் கூட கொடுக்கலாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா வெந்துடும் இந்த சோளம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வெள்ளை சோளம். சோளத்திலே நிறைய வகை இருக்குது உங்களுக்கு. அதாவது மணி சோளம்னு சொல்லுவாங்க, இருங்கு சோளம், காக்கா சோளம், சிகப்பு சோளம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்காச்சோளம். இப்போ ஸ்வீட் கார்ன்னு ஒன்று வருது. ஆனால் அது நம்ம நாட்டு சோளம் கிடையாதுங்க. ஸ்வீட் கார்னுங்கிறது அதை விட இந்த சோளம்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெள்ளை சோளத்துலேருந்து தான் நம்ம கார்ன்ஃப்ளவர்னு சொல்கிற மாவு தயாரிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இந்த கிரேவிக்கு சைனீஸ் உணவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறது இந்த வெள்ளை சோள மாவு தான். இதைத்தான் குழம்பு காய் அதெல்லாம் திக்னஸ் வேணும், இல்லை ஒரு பளபளப்பு வேணுன்றதுக்காக சைனீஸ் உணவில் ஃபுல்லாக அதை சேர்ப்பாங்க. மற்றபடி மணி சோளம் இருங்கு சோளம்லாம் இப்போ தான் கொஞ்சம் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் அது நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சோளத்தை நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு கஞ்சி இல்லை ஒரு ரொட்டி அந்த மாதிரி தான் நிறைய செய்வாங்க. இதுக்கு ஹிந்தியில் ஜோவர்னு பேருங்க. எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடியது இந்த சோளம் நம்மளுக்கு. ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி இனிப்பு சுண்டல் பண்ணுறோம். இப்போ நம்மளை பாகு கொஞ்சம் காய்ஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கத்தில் அடுப்பை ஆன் பண்ணிப்போம். இந்த பாகு கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக, அதாவது கல் பதம்னு சொல்லுவாங்க. அது நல்லா தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா இந்த பாகு அப்படியே சேர்ந்துட்டு வரும். கையில் உருட்டுற பதத்துக்கு வரணும். அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க.
சோளத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா சிறுதானியத்துலேயும் இருக்க மாதிரி நார்ச்சத்து நிறைய. குறிப்பாக சிறுதானியங்களுக்கே உள்ள ஸ்பெஷல் குணம்னு பார்த்திங்கன்னா அதனுடைய நார்ச்சத்து தான். சோளத்துலேயும் அது நிறைய. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவு தான் சோளம். எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறது என்ன காரணம்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு கஞ்சி இல்லை களி, அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் மெனக்கிட்டோன்னா கொஞ்சம் இதில் இந்த சிறுதானியங்களையும் நிறைய வித்தியாசமான உணவெல்லாம் செய்யலாங்க. நல்லா நம்ம இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சுவையோட ருசியோடு நிறையவே செய்ய முடியுது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெல்லம், வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு இது கூட இந்த ஏலக்காய் சுக்குப்பொடி. நான் இதில் சுக்கு சேர்த்துருக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் வந்து இந்த சிறுதானியங்கள்லாம் எங்களுக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்ல ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது சுக்கு. பொதுவாக சுண்டல் வந்து சாயங்கால நேரத்தில் தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி சுக்கு வந்து சாயங்கால நேரத்தில் எடுத்துக்க சொல்லுவாங்க. பழமொழியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவில் கடுக்காய் அப்படின்றதான் பழமொழி. இந்த நண்பகலுங்கிறது மாலை நேரத்தில். ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சுக்கு இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுக்கு காப்பி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பிட்டது ஏதாவது ஒன்று ஜீரணம் ஆகாமல் இருந்தால் கூட நீங்கள் சாயங்காலம் இந்த சுக்கு காப்பியோ இல்லை இந்த மாதிரி சுண்டல் அதிலலாம் சுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜீரண கோளாறு வந்து சரியாயிரும் உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும் உங்களுக்கு. இப்போ இந்த சோளத்தில் வந்து நான் நிறைய நல்ல குணங்கள்லாம் சொன்னேன். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. குறிப்பாக வந்து தோல் வியாதி இருக்கிறவங்க, தோலில் அரிப்பு இல்லை இந்த ஸ்கின்னில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சோளம் வந்து அந்த நேரத்தில் எடுக்காதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சோளம் சாப்பிட்டிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை வந்து கூட எடுக்கும். அதனால் உங்களோட தோலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சோளம் வந்து சேர்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நிறைய செய்கிறது வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவரைச்சி ஒரு தோசை இல்லை ஒரு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தான் நினைக்கிறாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து எது வந்து ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்றதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல எந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் தனித்தனியாக முதல்ல சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வரகு எடுத்திங்கன்னா அது மட்டும், திணைனா அது மட்டும், அப்படி ஒரு 2 நாள் அப்படி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு எது ஒத்துக்குதோ ஒத்துக்கலைன்றது அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா எது யாருக்கு அலர்ஜி ஆகுதுன்றது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. குறிப்பாக அந்த வரகு, சோளம், கம்பு வந்து இந்த தோல் வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் கலந்த மாவில் யூஸ் பண்ணி எது செஞ்சாலும் உங்களுக்கு எதுனால் அரிப்பு வருதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அதனால் முதல்ல பழகும்போது தனித்தனியாக சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஒத்துக்குச்சு, உங்கள் வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா சிறுதானியங்களும் கலந்து கிடைக்கிற மாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா இது சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ, இது தேங்காய் பூவுக்கு பதிலாக நீங்கள் பொடியாக நறுக்கின தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்முடைய சோளம் இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சு.
நம்ம காராமணியில் இனிப்பு சுண்டல் செய்வோம், பச்சை பயிரில் இனிப்பு சுண்டல் செய்வோம் நவராத்திரி டயத்தில். சோளத்துலேயும் செய்யலாமே ஒரு வாட்டி. நம்ம சோள இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சு பார்த்தோம். இந்த சோளத்தில் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சோளத்தில் சாதம் செய்யலாம், பொங்கல் செய்யலாம், இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், ஊத்தப்பம் செய்யலாம், சோள ரவையாக உடச்சி உப்புமா மாதிரி செய்யலாம். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து முழு சோளத்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை மாதிரி கிடைக்கும். அந்த ரவையில் உப்புமா செய்யலாம், இல்லை ரவை போட்டு சோள ரவை போட்டு பொங்கல் வெண்பொங்கல் செய்யலாம். ஸோ எல்லாமே நம்ம அரிசியில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் அத்தனையுமே வந்து சோளத்துலேயும் செய்ய முடியும். சோள மாவோட வந்து நிறைய ரொட்டி செய்வாங்க. அதெல்லாம் வடக்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நார்த்தில் ஃபுல்லாக ஜோவர் ரொட்டி தான் ரொம்ப பாப்புலர் உங்களுக்கு. மற்றபடி அவங்க நம்மள மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் செய்ய மாட்டாங்க. சோள மாவு அரைப்பாங்க, அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்குவாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அப்படியே அடை மாதிரி தட்டி அதுக்கு சைட் டிஷ் வந்து அவங்க விதவிதமாக வச்சுக்குவாங்க. ரொட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சைட் டிஷ் வந்து நல்ல விதவிதமாக வச்சு சாப்பிடுவாங்க. காலையில் மத்தியானம் ராத்திரி எப்போனாலுமே அவங்க வந்து இந்த சோள ரொட்டி எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப விசேஷம் அவங்களோடதில். அது பார்த்திங்கன்னா நல்ல வயிறுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. வேறு ராத்திரி நேரங்களில் ஒன்று சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். இதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க நைட்டு வந்து குறைச்சி சாப்பிட்ணுன்ட்டு. ஆனால் நம்ம இப்போ காலையில் ஹரிபரியாக ஓடுறதெல்லாம் காலையில் சாப்பிடாம ராத்திரி வீட்டுக்கு வந்து நிதானமாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு காரணமே அதுதான். ராத்திரி வந்து நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறாம அதை போட்டு வேலை வாங்குறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வருது. பழமொழியே உண்டு, காலையில் வந்து நல்ல ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் இளவரசன் மாதிரி சாப்பிடு, ராத்திரி வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே சொல்கிறது. அது ஆங்கிலத்தில் வந்த ஒரு ரொம்ப ஃபேமஸ் பழமொழி. அது எதுக்குன்னா ராஜா மாதிரி நிறைய சாப்பிட்ணும், வெரைட்டியாக வந்து காலையில் சாப்பிட்ணுன்றதுக்காக தான். அது காலையில் நீங்கள் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நாள் பூரா வேலை செய்யும்போது அது ஃபுல்லாக நம்ம உடம்போட நல்லா சேர்ந்துடும், நல்ல சத்து கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல எனர்ஜி, அதாவது ரொம்ப இதுவாக ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. ராத்திரி நேரத்தில் நம்ம தூங்கும்போது நம்மளோட உள்ளுறுப்புகளுக்கும் வந்து ஓய்வு தேவை. அந்த நேரத்தில் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு படுத்தோன்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் மூல காரணமாக ஆயிடுது. அதனால் வந்து நம்மளோட டயட் பேட்டர்ன்லாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ இந்த சோளம் இந்த சிறுதானியங்கள்லாம் ராத்திரி சாப்பிட்றதுனால 1-2 தான் நம்ம சாப்பிடுவோம். ஒரு இட்லினா ஒரு 2 இல்லை 3 அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அளவு வந்து நம்மளை அறியாமலே நம்மளுக்கு குறைஞ்சிருது. ஸோ அதனால் நைட்லனாலும் நீங்கள் தைரியமாக இதெல்லாம் சாப்பிட்லாம். வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. நம்ம முதல்ல வந்து சோள இனிப்பு சுண்டல் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி ரவை வேர்க்கடலை லட்டு. என்னடா ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கேன்னு நினைப்பீங்க. குதிரைவாலி நான் இன்றைக்கி எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இது சிறுதானியத்தில் ஒன்று எல்லாருக்குமே தெரியும். இந்த குதிரைவாலிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, விரத காலத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது. நம்ம ஊரில் வந்து விரதத்துக்குன்னு இதை சாப்பிட்றதில்ல. பட் நார்த்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விரத நாட்களில் அவங்க எடுத்துக்கிற மெயினான உணவு வந்து ஜவ்வரிசியும் குதிரைவாலியும் தான். இது 2 தான் அவங்க எப்போவுமே எடுத்துக்கிறது. ஏன்னா இது வந்து அரிசியில் சேர்க்க கிடையாதான். அதனால் வந்து விரத நாளில் இந்த குதிரைவாலியை நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க. குதிரைவாலியை வந்து மாவாக்கி ரொட்டி, பூரி அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஆனால் நம்மள மாதிரி வெரைட்டிஸ் அவங்க பண்ணுறதில்ல. கொஞ்சம் இந்த மாதிரி கிச்சடி இல்லைனா பூரி பண்ணுவாங்க, இல்லைனா உருண்டை பண்ணிக்குவாங்க. இந்த குதிரைவாலி மாவாக்கி அதில் அல்வா பண்ணுவாங்க.
இந்த விரத நாளில் ஸ்வீட்டும் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க. அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து விரதம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நார்த்தில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பூண்டு சேர்க்க மாட்டாங்க, அரிசி சாதம் சேர்க்க மாட்டாங்க, கோதுமை சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நெய் தான் நிறைய சேர்த்துக்குவாங்க, எண்ணெயும் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அரரூட் மாவு, கிழங்கு மாவு, அதாவது அமராந்துன்னு ஒன்று கிடைக்கும். அந்த மாவு நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. அது பார்த்திங்கன்னா கீரையிலேருந்து எடுக்கக்கூடிய மாவு, அந்த மாவு இதெல்லாம் தான் நிறைய சேர்த்துக்குவாங்க அவங்க இந்த விரத நாட்களில். இப்போ இந்த குதிரைவாலி வேர்க்கடலை லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். குதிரைவாலி அரிசி 1 கப், வேர்க்கடலை 1/2 கப், நாட்டு சர்க்கரை 3/4 கப், நெய் 1/4 கப், முந்திரி சிறிதளவு. இப்போ குதிரைவாலி வேர்க்கடலை லட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வானொலி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி குதிரைவாலி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ரவையாக சில இடங்களில் கிடைக்கிது, கிடைக்கலன்னா என்ன செய்யுங்க, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த குதிரைவாலி அரிசி எடுத்து நல்லா இந்த வானொலியில் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கரிஞ்சிடாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த குதிரைவாலிக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னா பேன்யார்டு மில்லட்டுன்னு பேருங்க இதுக்கு. ஹிந்தியில் வந்து இதை சாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து யூபியில் உத்தராஞ்சல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜங்கோரான்னு பேர் இந்த குதிரைவாலிக்கு. கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க. இதுக்கு ஏன் குதிரைவாலி அப்படின்னு பேருனா, இதோட கதிர்கள், அதாவது இந்த முளைச்சிட்டு வயலில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது குதிரையோட வால் மாதிரி தெரியுமா, அதுக்காக தான் இதுக்கு வந்து குதிரைவாலின்னு பேர். நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது இந்த வேர்க்கடலை. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. நெய் வறுக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் இனிப்புக்கு உண்டான நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறோம்.
வறுத்த முந்திரியை இதில் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சூடாக்கிக்கோங்க. நம்ம உருண்டை பிசைகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்து போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிக்கோங்க. எல்லாம் வந்து நாட்டு சக்கரை எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு சேராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியிலே அதையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். முதல்ல ரவையும் வேர்க்கடலையும் உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் அதோட சேர்த்துக்கோங்க. இது போட்டாச்சு. நெய்யும் சூடாயிருச்சு. கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருங்க. அவ்வளோதான். உடச்சி செஞ்சுருக்கோம். பொதுவாக ரவா லட்டு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து செய்வோம். அதில் வேறு கடலையோ பொட்டுக்கடலையோ எதுவும் சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி நான் வந்து வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய குதிரைவாலி வேர்க்கடலை லட்டு தயாராகிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குதிரைவாலி ரவையில் மட்டும் இல்லைங்க. நீங்கள் வரகு ரவையில் செய்யலாம், திணை ரவையில் செய்யலாம், சாமை ரவையில் செய்யலாம். எல்லா ரவையுமே வந்து வறுத்துக்கோங்க. முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நான் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் மண் இல்லாத வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் வெல்லத்தை. அப்படி இருந்ததுன்னா மண்ணோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் பாகு காய்ச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது நெய் வந்து ரொம்ப தேவை இருக்காது. பாகு காய்ச்சி செஞ்சிங்கன்னா. இல்லைனா நெய் இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் பால் தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் பால் தெளித்து உருண்டை பிடிச்சிங்கன்னா வெளியில் வைக்காதீங்க. ஒரே நாளில் காலி பண்ணுறதா இருந்தால் வெளியில் வைங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 2 ஐட்டத்துக்கு ஒரு சின்ன ரீகேப் போகலாம். முதல்ல நம்ம செஞ்சது சோளம் இனிப்பு சுண்டல். வெள்ளை சோளம் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை குக்கரில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மெத்துன்னு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வேகலை அப்படின்னா கூட ஒரு 2 விசில்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச சோளம் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகை நல்லா கரைச்சி நல்லா கெட்டிப்பாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் கொஞ்சம் நெய் சூடாக்கி அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட இந்த வேக வச்ச சோளம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெள்ளைப்பாகையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சமாக ஏலம் சுக்குப்பொடி போட்டுக்கோங்க. அது நல்லா சேர்ந்து வரும்போது தேங்காய் பூ துருவி நல்லா கிளறி எடுத்திங்கன்னா உங்களுடைய சோளம் இனிப்பு சுண்டல் தயார். குதிரைவாலி ரவை வேர்க்கடலை லட்டு எப்படி செஞ்சோன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். முதல்ல குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெறும் வாணலியில் நல்லா வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது 2ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு கொரன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்தது அதுக்கப்புறமா அது கூட நாட்டு சக்கரை, நெய் சூடாக்கி முந்திரி வறுத்து அதையும் அதோட போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் நெய்யை சூடாக்கி அந்த பொடிச்சு வச்சுருக்க ரவை வேர்க்கடலை பொடியோடு சேர்த்து
நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு முந்திரி வச்சு அலங்கரிச்சிங்கன்னா உங்களுடைய குதிரைவாலி ரவை வேர்க்கடலை லட்டு தயார். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம சோளம் இனிப்பு சுண்டல், குதிரைவாலி ரவை வேர்க்கடலை லட்டு பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.